இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ப்ரெட்டையும் முட்டையும் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைட் பண்ணி வச்சுருக்க 4 ப்ரெட்டு, 2 முட்டை, சாப் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், அது கூட நம்ம கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். முட்டையை இந்தமாரி துருவி வச்சுக்கலாம். நம்ம துருவி வச்ச முட்டையை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூட நம்ம ஸ்லைட் பண்ணி வச்சுருக்கோம்ல 4 ப்ரெட், அது சேர்த்துக்கலாம். நம்ம முட்டையும் ப்ரெட்டையும் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கூட நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர், தண்ணி விடலை, இன்னும் வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும், அதனால நம்ம தண்ணி போட வேணாம். நம்ம இது கூட பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக பிடிச்சி நம்ம தட்டி இந்த மாதிரி தட்டி விட்டு பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ணி இது மாதிரி பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் பிரெட் கிராம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் திருப்பி விடணும். நீங்கள் போட்ட உடனே திருப்பி விட்டால் அது உடஞ்சிடும் ஃப்ரெண்ட். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துட்டோம். இப்போ மீதி இருக்கிறத நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ செஞ்சு முடிச்சிட்டோம். இதுக்கு தேவையான பொருட்களும் கம்மி தான். இது நம்ம 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இது கூட முட்டையும் ப்ரெட்டும் சேர்த்துருக்கிறதால இதில் டொமேட்டோ கெட்சப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.